எங்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேளையில எங்களை அர்ப்பணம் செய்கிறோம்ப்பா. நாங்கள் உமக்கு சொந்தம். நீர் எங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே. நீர் எங்களுடையவரப்பா. என்ன எங்களுக்கு தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மனக்கண்களை திறந்தருளுவீராக, காதுகளை திறந்தருளுவீராக, நாவுகளின் கட்டுகளை அவிழ்த்து விடுவீராக. வாயோடு இருந்து பேசும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். 2 பேரை பார்த்தா சொல்லுங்களேன், கிறிஸ்துபுரத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், கிறிஸ்துபுரத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எத்தனையோ வருடங்களாய் ஆமென் வெளிப்பட வேண்டிய சந்தோஷம் இந்த 3வது ராத்திரி வேளையில கிறிஸ்துபுரத்தில் வெளிப்பட போகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தில் மகிமை பெருசாக இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பூரண சத்திய சபையிலே சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. தைரியம் இருந்தால் ஒரு 4 பேரை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள வருகிற சந்தோஷத்தை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தில் உண்டான சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை எனக்குள்ளே தந்தீர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு வண்டி வாங்கினான்னு வைங்க, ஒரு பைக்கு, ரொம்ப நாளாக அந்த பைக்கை ஆசையாக பார்த்து 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 அவன் மனசில் ஒரு எண்ணம் வந்த உடனே ரோட்டில் போகிற பைக்கெல்லாம் தன்னுடைய பைக்கு மாதிரியே தோணும். என்னைக்கு அந்த பைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குற அன்னைக்கு சந்தோஷம் இருக்கும். அவன் 3 நாள் அந்த சந்தோஷம் இருக்கும். ஆமென். அந்த பைக்கு பக்கத்தில் யாரையும் விடாமல் மூடி புதஞ்சி அவன் பயங்கரமாக பாதுகாத்து வச்சுருப்பாங்க. 4வது நாள் அந்த சந்தோஷம் போயிடும். அல்லேலூயா. சில ஆட்கள் மொபைல் ஃபோனுக்காக அப்படியே இப்போ ஆமென் ஆஃபரெல்லாம் கிடைக்குன்னா பார்த்து 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 காசை சேவ் பண்ணி வாங்கி ஆமென் அதை யாரும் தொடாமல் அப்படி அழகாக வைப்பாங்க. 4 நாள் கழிஞ்சால் தண்ணியில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் போயிடுச்சு. பொருளினால் கிடைத்த சந்தோஷம். ஆமென். சிலர் பாருங்க, காலையில் ஆசையாக சாரி வாங்குவாங்க, வாங்கி ஒரு நாள் உடுத்த உடனே அந்த சந்தோஷம் அடுத்த நேரமாக போயிடுச்சு. தான் உடுத்த சாரியை விட அடுத்த ஆள் உடுத்திருக்கிற சேலை கொஞ்சம் அழகானதாக தெரிஞ்சுன்னு யாரோ சொல்லிட்டாங்க, இந்த சாரி நல்லா இருக்கு அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஆளை பார்த்து சொன்னாங்க. நம்ம சாரி நல்லா இருக்குன்னு ஒரு நாதி கூட சொல்லலை, அவ்வளோதான், சந்தோஷம் போயிட்டு. அல்லேலூயா. பிரியாணி சாப்பிட்ட போது, ஆடு வெட்டின போது ஒரு சந்தோஷம், ஆட்டு இறைச்சி சமைச்ச போது ஒரு சந்தோஷம், சாப்பிட்ட போது ஒரு சந்தோஷம். ஆனால் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சந்தோஷம் போயிட்டு. அல்லேலூயா. கல்யாணம் நடந்தபோது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்பா அப்பா அல்லேலூயா, என்ன சந்தோஷம். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த சந்தோஷம் எல்லாம் போச்சு. கடங்காரன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது தான் என்ன ஆச்சு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் திகைக்கிற அனுபவம். அல்லேலூயா. வீடு வச்ச போது ஒரு சந்தோஷம், லோன் அடைக்க முடியாத போது அந்த சந்தோஷமும் போச்சு. அல்லேலூயா. வேலை கிடைச்ச போது ஒரு சந்தோஷம், வேலையில் நெருக்கம் வந்த போது அந்த சந்தோஷம் போய்விட்டது. அல்லேலூயா. ஆமென். பரீட்சைகளை ஜெயிச்சு அவன் சர்டிஃபிகேட் கையில் கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம், திரும்ப ஏன் தான் இந்த படிப்பை படித்தனோ அப்படின்னு ஒரு துக்கம். ஆமென். எல்லா ஆளுகளும் இங்கே இருக்கு, எல்லா நிலையில் உள்ள ஆள்களும் இங்கே உள்ள இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். இதெல்லாம் மனுஷனுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய சந்தோஷம். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, வெளியே இருந்து வரக்கூடிய சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. ஆமென். வீடு கிடைச்ச போது உண்டான சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. பணம் கிடைச்ச போது உண்டான சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. இது ஆமென் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உண்டாகிற சந்தோஷம், இனி துன்மார்க்கனுக்கு உண்டாகிற சந்தோஷம், இச்சையினால் உண்டாகிற சந்தோஷம், மதுபானத்தினால் உண்டாகிற சந்தோஷம், ஆமென் களியாட்டினால் உண்டாகிற சந்தோஷம், போதையினால் வருகிற சந்தோஷம், சினிமா பார்த்ததினால் வருகிற சந்தோஷம், ஆமென் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தும் வருகிற சந்தோஷம்,
சந்தோஷம் அதோடு முடியலை. அது வேதனையை கொடுக்கக்கூடிய சந்தோஷமாய், பக்க விளைவுகளை உண்டு பண்ணுகிற சந்தோஷமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அவன் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த ராத்திரி வேளையிலே இந்த தேசத்தில் உண்டாக போகிற சந்தோஷமானது வெளியே இருந்து வருகிற சந்தோஷம் அல்ல, உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சந்தோஷம். ஓ ரபான ஹத்துனியாலர கர சந்தலரியாதரதடா, அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் திருடிட்டு போக முடியாது. ஒரு மொபைல் போனை திருடிட்டு போகலாம், பணத்தை திருடிட்டு போகலாம், சொத்தை திருடிட்டு போகலாம், கிடைச்ச நன்மைகளை திருடிட்டு போகலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் நமக்குள்ள தந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் எந்த வல்லமையாலும் திருடி எடுத்து கொண்டு போக முடியாது, பறித்து கொண்டு போக முடியாது. ஒரு மகிமையான சந்தோஷத்தை இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனே, உம்முடைய தேவன் உம்மை உம்முடைய தோழரை பார்க்கலும் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். துயரப்பட்டவர்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் இந்த ராத்திரி வேளையில் இந்த மைதானத்தில் ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு சொன்னார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறு, உன்னுடைய கண்ணீரை தேவன் தாமே துடைப்பா. ஓ, நீ வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொன்னவர் இந்த மைதானத்துக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை பாடுகிற உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிச்ச போது நமக்கு புரிஞ்சுது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. அல்லேலூயா. ஆமென். உங்களை பார்த்து கேட்கிற, யாரால சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. யாரால சந்தோஷத்தை தர முடியும்? அம்பானியால சந்தோஷத்தை தர முடியுமா? அதானியா சந்தோஷத்தை தர முடியுமா? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சந்தோஷத்தை தர முடியுமா? பணம் கொடுத்து மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை தர முடியாது. பணம் கொடுத்து சாப்பாடை வாங்கலாம், பசியை தர முடியாது. பணத்தை கொடுத்து வீட்டை கட்டலாம், நிம்மதியை தர முடியாது. இந்த உலகம் நிம்மதி தருவது இல்லை. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அவரை குறித்து தெரிந்து கொள்ளணும்னா 6ஆம் அதிகாரத்தில் வரணும். நாம் 6ஆம் அதிகாரத்துக்கு போக வேண்டாம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து. வாசிங்கள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். போதும். மறுபடியும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கையில் பைபிள் வச்சிருக்கிறவங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் என்பவன் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. தானியம் உள்ளவர்களால், பணம் உள்ளவர்களால், ஆமென், கனம் உள்ளவர்களால், ஆமென், நல்ல நிம்மதியோடு கூட இருக்கிறவர்களால் செய்ய முடியாததை உபத்திரவத்துக்குள்ள இருந்தவன் செய்ய ஆரம்பிக்கிறான். சவுல் என்கிறவன் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். அழகா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சபையை பாழாக்கி கொண்டிருந்தானா. ஆமென். சபையில் நடக்கிற ஊழியங்கள் பாழாக்கப்படுகிறது. சபையில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பிரச்சனை. ஒரு பாஸ்டர் நின்று பிரசங்கம் பண்ணினா அதை கேட்க விடாதபடிக்கு தடைகள். ஆமென். ஒரு ஊழியமும் சரியா செய்ய விடாதபடிக்கு தடை. போராட்டம். நம்மளை போல உள்ளவங்கன்னா அந்த போராட்டத்தின் மத்தியில் ஏதோ ஒரு மூலையில் போய் முடங்கி கிடந்திருப்போம். அந்த போராட்டத்தோடு கூட முடியல. சவுல் என்பவன் வீடுகள் தோறும் நுழைந்தான். வீடுகளிலே போய்
ஸ்திரீகளையும் புருஷரையும் பிடித்து கொண்டு வந்து காவலில் போட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எல்லா விசுவாசிகளும் சிதறி போனார்கள். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் தவிர மற்ற அத்தனை பேரும் எருசலேமிலிருந்து சிதறி போனார்கள். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்தால், இல்லை சபைக்கு ஒரு போராட்டம் வந்தால், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் வந்தால், நம்மை அழிப்பதற்கு ஆக அல்ல, நம்மை இல்லாமல் ஆக்குவதற்காக அல்ல, நம்மை தேசத்தில் சிதற பண்ணுவதற்காக அல்ல, தேசத்தில் நம்முடைய எல்லையை விரிவாக்குவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். இந்த ராத்திரி வேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தின் நடுவில் சில உபத்திரவங்கள் யாருக்காவது வந்தால், ஏதாவது பாடுகள் வந்தால் கவலைப்படாதிருங்கள். அதை ஹல்லேலூயா வெற்றிக்கான ஒரு படிக்கட்டாய் எடுத்துக்கொண்டு, என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், என்னை கொண்டு செய்ய வேண்டியதை அவன் நிறைவேற்றுவார் என்ற சந்தோஷத்தோடு கூட அடுத்த பட்டணங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். சபை எருசலேமில் மட்டும் நிற்காது, எருசலேமிலிருந்து யூதேயாவுக்குள்ளே, யூதேயாவிலிருந்து சமரியாவுக்குள்ளே, சமரியாவிலிருந்து பூமியின் கடைசி வரைக்கும் வர காரணம் என்னவென்றால் ஒரு உபத்திரவம். இந்த உபத்திரவம் தான் ஒரு தோமாவை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது. இந்த உபத்திரவம் தான் ஒரு பவுலை ஆமென் தேவ மனுஷனாய் மாற்றி உலகத்தில் 3 மிஷனரி பயணங்கள் செய்யக்கூடியவனாய் அவனை மாற்றினது. இந்த சிதறடிக்கப்பட்டவர்கள் பாடுகளை பெருசா நினைக்கல, ஆனால் வெளியே தான் பாடு, அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் பணத்தை நம்பி வந்தவர்களுக்கு, வேலையை நம்பி வந்தவர்களுக்கு, திருமணத்தை நம்பி வந்தவர்களுக்கு, வியாதி போகணும்னு வந்தவர்களுக்கு பிரச்சனை வந்தா தாங்கி கொள்ள மாட்டார்கள், பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் இயேசுவை நம்பி வந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு ஒன்று தெரியும், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அன்பை விட்டு இது ஒன்று என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் கிறிஸ்துவில் நிச்சயித்திருக்கிறேன். தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் இருக்கும், படுத்தா நித்திரை இருக்கும், படுத்தா நல்ல தூக்கம் வரும். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் தூங்குகிறான், ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தூக்கம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இது திவ்ய சமாதானம். அந்த சமாதானம் உள்ள பிலிப்பு சமாரியாவில் வந்து பிரசங்கம் பண்ணின போது அங்கே சில கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று, அதிசயங்கள் நடந்தது. சொல்லுங்க. பாடுகள் உள்ள வந்தவன், உபத்திரவத்திலிருந்து வந்தவன் பிரசங்கம் பண்ணினா அதிசயமும் அற்புதமும் நடக்கும். ஆமென். ஊழியக்காரங்க அல்லேலூயா சொன்னாங்க. உங்களுக்கு புரியாது, அதனால நீங்கள் அல்லேலூயா சொல்லியிருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பஞ்சு மெத்தைகளை கிடக்கிறவர்களால் ஆமென் வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியாது. ஆமென். பாடுகளின் வழியாய் கடந்து வந்தவர்கள், உபத்திரவத்தின் குகையிலே வந்தவர்கள் மட்டும்தான் மகிமையான ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென். பிலிப்புவே, உன்னுடைய ஊழியத்தினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டா அவர் சொல்லுவா, எனக்கு ஒன்று தெரியும், பாடுகளின் மத்தியிலே என் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா, ஆமா, ஹல்லேலூயா. பாடணும்னு ஆசைதான், கிளாக்கு தான் நிற்காது, இடையிடையா பாடுங்க. என்ன? ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இன்னைக்கு உள்ளம் துள்ளுதோ என்னமோ தெரியல. ஆமென். காலையில வேற தான் துள்ளுது. அவன் பாட்டு பாடும்போது மட்டும்தான் பெந்தகோசுக்காரங்க போய் சொல்லுவாங்களாம். அவன் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்னு சொல்லி பாடுவாங்க, ஆனால் உள்ள எங்கேயோ மாட்டங்கூட்டில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை, இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய இருதயம் இங்கே இருக்கிறது. 2 கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியிலே பிரசங்கம் வெளிப்பட்ட போது அதிசயங்கள் நடந்தது. 2 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போனது. 3 வியாதிகள் குணமாக்கப்பட்டது. ஐயா சொன்ன மாதிரி மந்திரவாதிகளும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவை குறி சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து எரித்தாங்க. இப்பொழுது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென்.
கிறிஸ்துபுரத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டாக போகுது. கிறிஸ்துபுரத்திலே அதிசயங்கள் நடக்க போகிறது. கிறிஸ்துபுரத்திலே அற்புதங்கள் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லாதவங்களுக்கு அற்புதம் நடக்காது. ஆமேன் சொன்னா அப்படியே ஆகும், ஆமேன் சொல்லாட்டா அப்படி ஆகலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நல்ல வாயை தந்திருக்கிறார், நல்ல கையை தந்திருக்கிறார், நல்ல சத்தத்தை தந்திருக்கிறார். ஆமேன் என்ற வார்த்தை அப்படியே ஆக கடவது என்று அர்த்தம். கிறிஸ்துபுரத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். கிறிஸ்துபுரத்தில் கர்த்தர் ஆமேன் அற்புதங்களை செய்கிறார். கிறிஸ்துபுரத்தில் கர்த்தர் அடையாளங்களை காண பண்ணுகிறார். கிறிஸ்துபுரத்தில் அசுத்தாவிகள் புறப்பட்டு போக போகிறது. கிறிஸ்துபுரத்தில் மந்திரவாதிகள் ரட்சிக்க போகிறார்கள். கிறிஸ்துபுரத்தில் விக்கிரக வல்லமைகள் கூண்டோடு கூட அழிக்கப்பட போகிறது. கிறிஸ்துபுரத்தில் இதுவரைக்கும் வெளிப்பட்டிராத தேவனுடைய மகிமை இந்த ராத்திரி வேளையில வெளிப்பட போகிறது. ஏனென்றால் இங்கே பிரசங்கிப்பது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. நமக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கே பிரசங்கிக்கப்படுகிறார். அப்போஸ்தலர்கள் வசனத்தை பிரசங்கித்த போது கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர்கள் மூலமாய் பேசின வசனத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஹல்லேலூயா பலத்த செய்கைகளினாலும் உறுதிப்படுத்தினார். அந்த இயேசு இந்த ராத்திரி வேளையில இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தால் இந்த ராத்திரி வேளையில தேவ மகிமையை காண்பாய். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காடும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துபுரம் இதுவரைக்கும் கண்டிராத மகிமை இந்த ராத்திரி வேளையில வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. எங்கெங்கேயோ வீடுகளுக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். சில பைத்தியங்கள் சுகமாக்கப்பட்டு கடந்து வர ஹல்லேலூயா. லேகியோனை போல சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறதை உங்களுடைய கண்கள் காடும். இந்த பட்டணத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றாரு, வருடங்களாய் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும் போது சந்தோஷம் உண்டாகும். வருடங்களாய் தோல்வி அடைந்தவர்களுக்கு வெற்றி வரும்போது சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள அடிதடி கலாட்டா ஆமென் குடி வெறியினுடைய ஆவிகள் அதிலிருந்து விடுதலை ஆகும் போது சந்தோஷம் வரும். இந்த ராத்திரி வேளையில பலத்தால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். ஓராபாலா ஹத்தரா திகாரா கதனா வைடலா ரிகத்தியாரா சந்துலியா கரதலவரா. ஹல்லேலூயா. ஆமென். சிதறடிக்கப்பட்டவர்கள் வசனம் 4 சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷம் வரணும்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷனா என்ன? நல்ல செய்தி. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலகத்தில் கேட்பதெல்லாம் துர்ச்செய்திகள் தான். காலையில் எழும்பினா பஸ் ஆக்சிடென்ட், காலையில் எழும்பினா ஆமென் கார் வெடித்து ஆமென் சின்ன பிள்ளை இறந்து போச்சு, காலையில் எழும்பினா தற்கொலையினுடைய செய்தி, காலையில் எழும்பினா அவை விமான விபத்துகளுடைய செய்தி. இப்படி நாம் கேட்கிற காண்கிற எல்லா செய்திகளும் துர்ச்செய்திகளாக இருக்கும் போது இந்த உலகத்தில் கேட்க வேண்டிய ஒரே செய்தி இயேசுவினுடைய செய்தி. இயேசு பிறந்திருக்கிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அந்த நற்செய்தி தான் சந்தோஷம் தருகிற செய்தி. தினமணியில் வருகிற செய்தி அல்ல, தினத்தந்தியில் வருகிற செய்தி அல்ல, தினம் மலர்ல வருகிற செய்தி அல்ல. நற்செய்தி தேவ வசனத்தினால் வருகிற செய்தி. அந்த செய்தி இருதயத்தை பூரிப்பாக்குகிற செய்தி. அந்த செய்தி அவன் கட்டுகளை அவிழ்க்கிற செய்தி. அந்த செய்தி பாவத்தை மன்னிக்கிற செய்தி. அந்த செய்தி பரிகாரத்தை கொண்டு வருகிற செய்தி. அந்த செய்தி விடுதலையை கொண்டு வருகிற செய்தி. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி நடந்தார் என்ற செய்தி இந்த ராத்திரி வேளையில வெளிப்படுகிற போது இது சந்தோஷத்தை தருகிற செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சொல்லுங்க, அந்த பட்டணத்திலே எனக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்?
ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சந்தோஷம் வரலையா உங்களுக்கு? ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அளக்க முடியாத சந்தோஷம். ஓ ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை செய்து பாருங்கள், சந்தோஷம் தானாக பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க என் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்? நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கை உயர்த்தப்படுகிறது. அப்போ துக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்தில் வந்தாள், அழுதாள். அப்புறம் அவளுடைய முகம் என்ன செய்யலையாம்? துக்கமாக இருக்கவில்லை. ஆமென். வேகமாக ஒரு நாள் 5 காரியத்தை சிந்திக்க போகிறோம். ஆமென். சந்தோஷம் வர காரணம் உள்ளத்தில் மாற்றம் வரணும். சொல்லுங்க. வெளியே இருந்து வருகிற சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் அல்ல, உள்ளே இருந்து வருகிற சந்தோஷமே சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை வேகமாய் சொல்லுகிறேன். சந்தோஷம் எப்போ வரும்னு. ஒன்று, நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளும் போது சந்தோஷம் வரும். சொல்லுங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. இந்த உலகமே பாவத்துக்குள்ளே கிடக்கிறது, சாபத்துக்குள்ளே கிடக்கிறது, பாவ இருளுக்குள்ளே கிடக்கிறது. இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் எப்போ விடுதலை பெறுவார்கள் என்று சொன்னால், இயேசுவாகிய நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும் போது தான். சகோதரா, மனம் திரும்ப வேண்டும். சகோதரி, மனம் திரும்ப வேண்டும். தாயே, தகப்பனை, மனம் திரும்ப வேண்டும். குழந்தை, வாலிபரை, மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை. எப்போ நமக்கு அடக்க ஆராதனை நடக்கும்னு தெரியாது. எப்போ ஹல்லேலூயா சமயமா. ஆமென். இது கேட்ட உடனே சிலர் அப்படியே செத்த வீட்டில் போனது மாதிரி ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாட்டெல்லாம் ஆமென் செத்த வீட்டில் பாடுறதுக்காக எழுதினது அல்ல, நம்பிக்கை கொடுக்கும்படியாய் பிரத்தியாச கானங்கள். ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அதை பாடி பாடி எங்க ஆக்கிட்டோம்? மரண பாட்டாவே மாத்திட்டோம். ஹல்லேலூயா. சரி, இருக்கட்டும். என்னைக்கு நமக்கு இப்படி பாட்டு பாடுவாங்கன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஹல்லேலூயா. வாலிபரே, உன்னுடைய இளமைகளை சந்தோஷப்படு, உன்னுடைய மனதின் காட்சிகளிலே நட. ஆனாலும் ஒரு நாளில் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். இது அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துபுரத்தில் இருக்கிற கிறிஸ்து விசுவாசிகளே. ஹல்லேலூயா. ஆமே. நான் நினச்சேன் இந்த ஊருக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு. அப்போ நான் திரும்பவும் நினச்சேன், கிறிஸ்துபுரத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். என்னமோ நடந்து பார்த்தா தான் தெரியும், கிறிஸ்துபுரத்தில் இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களே. ஐயோ. ஹல்லேலூயா. கிறிஸ்துபுரத்திலே பேருக்காக கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, கிறிஸ்துபுரத்தில் கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, இன்று ராத்திரியிலே நீ மரிப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆத்துமா எங்கே போகும் என்று சொல்லி நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். மரிக்க மாட்டோம் என்று யாரும் சொல்ல முடியாது. என் கையில் கட்டி இருக்கிற வாட்சுக்கு கேரண்டி இருக்கு, என் பையில் இருக்கிற மொபைலுக்கு கேரண்டி இருக்கு, நான் கையில் பிடிச்சிருக்கிற மைக்ரோஃபோனுக்கு கேரண்டி இருக்கிறது. இங்கே முன்னால் இருந்து லைவ்ல ஆமென் இந்த காரியத்தை எல்லாம் ஒளிபரப்புகிற கேமராவுக்கு, கம்ப்யூட்டருக்கு, கீபோர்டுக்கு, இந்த மிக்சருக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்கு. ஆனால் பிரசங்கிக்கிற எனக்கும் உங்களுக்கும் கேரண்டி இல்லை. செத்த பிறகு தீர்மானம் எடுக்க முடியாது, செத்த பிறகு மனம் திரும்ப முடியாது, செத்த பிறகு ஜெபம் பண்ண முடியாது, செத்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, செத்த பிறகு காணிக்கை கொடுக்க முடியாது. என் விசுவாசிகளே, ஆமென், பயங்கரமா இங்க ஆமென் கையை தட்டி பாட்டை பாடி ஜெபம் பண்ணுகிற விசுவாசிகளே, செத்த பிறகு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. செத்த பிறகு கன்வென்ஷன் நடத்த முடியாது, செத்த பிறகு கன்வென்ஷன்ல வந்து வேலை செய்ய முடியாது. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓ ஜீசஸ். சந்தோஷம் உனக்கு வேணுமா? நித்திய ஜீவன் வேணுமா? பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இன்றைக்கு கிருபையினுடைய காலத்தில் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார்.
இயேசுனுடைய வருகை தாமதித்தபடினாலே, இயேசு இனியும் வராதபடினாலே, அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடினாலே இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க நடக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய பெயர் நற்செய்தி கூட்டங்கள். புரியுதோ புரியலையோ, நான் சொல்ல வேண்டிய கடமை, இந்த நற்செய்தி கூட்டத்தில் நற்செய்தியை கேட்கிறவர்களுக்கு, நற்செய்திக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். இந்த நற்செய்தி தான் மனுஷனை மாற்றக்கூடியது. ஆமென். ஆப்பிரிக்கா கண்டத்தில் நரபோஜிகளாய் மனுஷனை தின்று வாழுகிறவர்களை மாற்றினது சுவிசேஷம். இந்தியாவில் கொத்தடிமைகளாக பெண்கள் தங்களுடைய மார்பை மறைக்க முடியாமல் இருந்த காலத்தில் அதற்கு வித்தியாசத்தை கொண்டு வந்தது சுவிசேஷம். இந்தியாவிலே கணவன் செத்தா மனைவியும் தீக்கொளுத்துகிற அந்த காலத்தில் அதற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது நற்செய்தி. இந்தியாவில் பெண்களுக்கு கல்வியை கொண்டு வந்தது நற்செய்தி. இந்தியாவில் கோமணத்தை மாற்றி நல்ல ஆடையை கொண்டு வந்தது நற்செய்தி. இந்த நற்செய்தி சாதாரணமானதல்ல, எல்லா மனுஷனுக்கும் சந்தோஷத்தை கொண்டு வருகிற நற்செய்தி. நற்செய்தி விடுதலையை கொண்டு வரும், நற்செய்தி மாற்றத்தை கொண்டு வரும், நற்செய்தி சந்தோஷத்தை கொண்டு வரும், நற்செய்தி வாழ்க்கையில வித்தியாசத்தை கொண்டு வரும். நற்செய்தி எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணும். நற்செய்தி உன்னை மேன்மைப்படுத்தும். நற்செய்தி உன்னுடைய தரித்திரத்தை மாற்றும். நற்செய்தி உனக்கு சமாதானத்தை தரும். நற்செய்தி இயேசுவை உனக்குள்ளே தரும். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. ஆடணும்னு ஆசை, நீங்க உட்கார்ந்து பாடுவீங்க, நாங்க தான் ஸ்டேஜில் ஆடணும். அல்லேலூயா. நீங்க ஆட்டத்தை பார்த்துட்டு போக வேண்டாம், வீட்டில் போய் நல்ல ராத்திரியில ஆடி பாடி ஆராதிங்க. கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்பா வீட்டில் தான் சந்தோஷம், ஆடலும் பாடலும் அங்கே இருக்கிறது. இது நற்செய்தி. நற்செய்தி. ரெண்டு பேரும் கை கொடுத்து சொல்லுங்க, நற்செய்தி வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி. ஓ ஹல்லேலூயா. அடிமையை ராஜாவாய் உயர்த்துகிற செய்தி. ஆடுகளுக்கு பின்னாக சென்றவனை சிங்காசனத்தில் கொண்டு வருகிற செய்தி. ஓ ஹல்லேலூயா. பாவ இருளில் கட்டப்பட்டிருந்தவர்களை ஆமென் விடுவிக்கிற செய்தி நற்செய்தி. மரண இருளில் இருந்தவர்களை திசை திருப்பி ஜீவனுக்கு நேராய் கொண்டு வருவது நற்செய்தி. ஹல்லேலூயா. எங்க போகிறோம், ஏன் பிறந்தோம், ஏன் வாழுகிறோம் அப்படிங்கிற எந்த லட்சியமும் இல்லாதவனுக்கு ஒரு லட்சியத்தை தந்த செய்தி நற்செய்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு செத்தாலோ சந்தோஷமா சாகக்கூடிய மனநிலைமையை தந்த செய்தி என்னன்னா நற்செய்தி. இன்னைக்கு சமயமா ரதத்தில் பாடினாலும் கவலையே இல்லை. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். ஐயா உறங்கிட்டாரு, பரவாயில்ல. ஆலையில் ஆளை இல்லை பாருங்க. நம்ம இன்ப இயேசு ராஜாவை பாடுறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம்
முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் மகிழ்ந்தால் போதும். இன்னைக்கு செத்தாலும் இந்த பாட்டு பாடி பரலோகம் போகிற சந்தோஷம் யாருக்கு இருக்கு தெரியுமா? நற்செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. இனி 10 வருஷம் கூட இருந்தாலும் அவன் எங்கள் வீட்டு காரியங்கள் எல்லாம் பார்த்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கர்த்தருக்காக வாழ்வோங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கும்னா இந்த நற்செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த நற்செய்தியை கேட்டு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மரணம் என்ற வார்த்தை கேட்கும்போது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் அல்லேலூயாவே வரமாட்டேங்க. பார்த்தீங்களா? மரணம்னு கேட்ட உடனே இவ்வளோ கஷ்டம்னா செத்தா என்ன ஆகும்? இன்று நீ மரித்தால் உன்னுடைய நித்தியத்தை எங்கே செலவு செய்வாய்? அவன் நரகத்தில் போன பிறகு ஒருத்தன் ஜெபம் பண்ணான், கேட்கப்படலை. நரகத்தில் போன பிறகு ஆத்தும பாரம் உண்டாச்சு, பிரயோஜனமே இல்லை. நரகத்தில் போன பிறகு ஐயாவுக்கு ரொம்ப ஆசை, ஒரு கன்வென்ஷன் நடத்தணும். அந்த கன்வென்ஷனுக்கு அழைக்க வேண்டிய பாஸ்டர் கூட அவருக்கு அங்கே வந்த பிறகு தான் தெரியுது. அந்த கன்வென்ஷனில் லாசர் பாஸ்டரை அழைச்சி அவருக்கு ஃப்ளெக்ஸ் வச்சு அவருக்கு நோட்டீஸ் அடித்து அவருக்கு லைவாக எல்லாம் போட்டு அவரை வச்சு நடத்தணும்னு ஆசை. எனக்கு ஆசை, ரொம்ப நாளாக ஆசை. இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஒரு ஆசை. அந்த ஆசை தான் இருக்கணும். நரகத்தில் போன பிறகு எந்த ஆசையும் பிரயோஜனப்படாது. பூமியில் இருக்கும்போது உங்களுடைய ஆசை தீர கர்த்தருக்காக வாழணும். ஓ ஹல்லேலூயா. இப்போவே உங்களுக்கு சந்தோஷம் வந்துட்டு உங்கள் முகம் எல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இந்த பிரசங்கம் முடியுமான்னு தெரியலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த சந்தோஷம் இருக்காது. ஹல்லேலூயா. நமக்காக நல்ல வீட்டை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்காக ஹல்லேலூயா நல்ல கிரீடங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கான பிரதிபலனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மனம் திரும்புதல் சாதாரணமானதல்ல, இது இலவசமா இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதற்காய் ஒருவர் விலைக்கிரயத்தை செலுத்தினார். தன்னுடைய சொந்த குமாரனை தந்தார். அவருடைய இரத்தத்தையே நமக்காக தந்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த பட்டணத்துக்கு சந்தோஷம் வர காரணம் அந்த பட்டணத்தார் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டபடியினாலே. கிறிஸ்துபுரமே உனக்கு சந்தோஷம் வரணும்னா இயேசுவை ஏற்றுக்கொள். கிறிஸ்துபுரமே உன்னுடைய பெயருக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை உனக்கு வர வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. கிறிஸ்துபுரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற வீடுகளுக்குள்ளே இந்த சத்தமானது நற்செய்தியானது ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குடித்து விரைத்து சமாதானம் இல்லாமல் ஜீவிக்கிற சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தற்கொலை பண்ணி செத்தா நல்லது என்று நினைக்கிற சகோதரியே, இயேசு உன்னை நேசிக்கிறார். குடும்ப சமாதானம் இல்லாம தோல்வி மேல தோல்வி, கடன் பிரச்சனையில் இருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு உன்னை நேசிக்கிறார். உனக்கு ஒரு நற்செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு உங்களுடைய வீட்டுக்குள்ள வரும்போது பாரம்பரியமான சாபங்கள் வீட்டை விட்டு மாறு. இயேசு உங்களுடைய வீட்டுக்குள்ள வரும்போது உங்களை கட்டி இருக்கிற அடிமைத்தன நுகங்கள் உடைய நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் மாறுவீர்கள். வைத்தியர்களால் விடுவிக்க முடியாததை, இந்த உலகத்தின் அதிபதிகளால் விடுவிக்க முடியாததை, ராஜாக்களால் தர முடியாத விடுதலை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும்படியாய் விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளை இந்த சுவிசேஷம் நற்செய்தி உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. 2 சந்தோஷம் வரணும்னா இழந்தவைகள் திரும்ப கிடைக்கும் போது சந்தோஷம் வரும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இழந்தவைகள் திரும்ப கிடைக்கும் போது சந்தோஷம் வரும்.
ஆமாம், இந்த கூட்டத்துக்குள்ளேயும் ஆட்கள் இருக்கிறீங்க, வெளியேயும் இருக்கிறீங்க. 3 காரியத்தை லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 காணாமல் போன ஆடு, 2 காணாமல் போன காசு, 3 காணாமல் போன மகன். 3ம் இழந்து போனது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இதை இப்படி சொல்லுகிற 1 உடைமை, 2 தாலந்து, 3 ஆத்துமா. சொல்லுங்க. 1 சொத்து, 2 ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தாளந்துகள், கிருபை வரங்கள், 3 ஆத்மாவை இழந்து போச்சு. ஆமென். இந்த 3 இழப்புகளும் திரும்பி வரும்போது ஆமென் சந்தோஷம் உண்டாகும். இந்த இழப்பை திருப்பி தர இந்த உலகத்தால் முடியாது. அந்த இழப்பை திரும்ப தர ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக நான் செய்தித்தாளில் ஒரு செய்தியை வாசித்தேன். திருச்சி பட்டணத்தில் ஒரு நகை வியாபாரி, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் அங்கே. ஆகவே ஒரு 16 பேர் அடங்கின குடும்பம் திருச்சியில் தங்களுக்கு இருந்த கடை, ஆமென், நிலம் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. 1992ஆம் வருஷத்தில் செய்தித்தாளில் நான் வாசித்த ஒரு சம்பவம். திருச்சியிலிருந்து சுமார் ஹல்லேலூயா 1.5 கோடிக்கு அதிகமாய் அவர்கள் பணத்தை சேகரித்தாங்க. சம்பாதித்துட்டு பெங்களூரில் போய் புதுசாக தொழில் செய்யலான்னு சொல்லி அவங்க பெங்களூர் பட்டணத்துக்கு போனாங்க. அங்கே போய் அவங்க ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்த நேரத்தில் யாரோ கொள்ளையர்கள் வந்து அந்த 1.5 கோடி ரூபாயையும் எடுத்து போட்டார்கள். எங்க போச்சுன்னு தெரியல. காசு போன அடுத்த நிமிடம் இனி வாழ வழி இல்லை என்று சொல்லி 16 பேர் அடங்குற குடும்பம் அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள விஷத்தை வாங்கி ஆமென் குடித்து 16 பேரும் செத்து போனார்கள். உலகத்தில் மனிதனுக்கு தோல்வி வரும்போது, இழப்பு வரும்போது அவன் தெரிந்து கொள்ளுகிற முதல் ஆயுதம் தற்கொலை அல்லது மரணம். மரணம் முடிவல்ல சகோதரனே, சகோதரியே. உன்னுடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது அந்த இழப்புகளின் மத்தியில ஆண்டவர் பக்கத்தில் சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில சொத்துக்களை இழந்தார். யோபனுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை இழந்தார். யோபனுடைய வாழ்க்கையில சரீரத்தின் காயங்களை ஆமென் ஆரோக்கியத்தை இழந்தார். அந்த யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் அவரை காணும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, எதை இழந்தாலும் இயேசுவை இழந்து விடக்கூடாது. இயேசு மட்டும் நமக்கு இருப்பார் என்று சொன்னால் இழந்த அத்தனையும் 2 மடங்காய் திரும்ப தர என்னுடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தாவீது சிக்லாகில் வந்தபோது அமலேக்கியர் வந்து தாவீதினுடைய எல்லாத்தையும் அபகரித்து போய்விட்டார்கள். பெஞ்சாதி பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க. தங்களுடைய சொத்துக்களை கொண்டு போய் விட்டார்கள். தங்களுடைய வீடுகள் எல்லாம் தீ வைத்து எரிக்கப்பட்டு கிடக்கிறது. கூட இருந்தவர்களும் தாவீதை கல்லறையும்படியாய் கற்களை எடுத்து கொண்டாங்க. எல்லாரும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டுமாய் அழுதார்கள். அந்த ராத்திரி வேளையிலே வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30:6 எடுக்க வேண்டாம். தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார். அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, நீ அந்த தண்டுகளை பின்தொடர்ந்து போ. நீ இழந்த அத்தனையும் ஒன்று குறையாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கிறிஸ்துபுரமே, தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒன்றை இழந்தபடினாலே நீ இன்றைக்கு வேதனையோடு கூட இருக்கிறாயா? வருமானத்தை இழந்தபடினாலே, வேலையை இழந்தபடினாலே, சொத்தை இழந்தபடினாலே, ஆமென் ஹல்லேலூயா, ஏதோ ஒரு சர்டிபிகேட்டை இழந்ததனால, ஏதோ ஒரு உறவை இழந்ததனால பயப்படாத. அதை 2 மடங்காய் திரும்ப தருகிறவர் இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த 2025ஆம் வருடம் இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக, இல்லை இந்த 2025 முடிவதற்குள்ளாக நீ இழந்ததுல ஒன்று குறையாம சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். Receive in the mighty name of Jesus. Oh hallelujah. என்னைக்கு நீ வேதனையோடு கூட இருக்க வேண்டியது வராது. என்னைக்கு நீ கவலையோடு கூட இருக்க வேண்டியது வராது. இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களை திரும்ப தர வல்லவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல கண்ணீர் வடித்தாயோ, அதே இடத்துல உயர்த்துகிற இயேசுவை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேய்ப்பன் இழந்ததை திரும்ப கொண்டு வந்தபோது
சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. 2 இழந்து போன காசு, ஆமென். வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாளில் சில தாளந்துகளை கர்த்தர் தருகிறார், சில வரங்களை கர்த்தர் தருகிறார், தேவ ஆவியை கர்த்தர் தந்தார். வசனம் வாசித்தா அப்படி வெளிப்பாடாக இருக்கும். ஆமென். சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு வேகம் இருந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறவன். காலையில் சொன்ன போல காற்றடிச்சதுனால விளக்கு அணைஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் பெற்றுக்கொண்டதை இழந்துட்டோமா? ஸ்தோத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் இழந்தது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இழந்தது பிரச்சனை இல்லை. ஆனால் சிலருக்கு இழந்ததே தெரியாமல் இருக்கிறது, அது பெரிய பிரச்சனை. ஆமென். புரியுதா? இழந்த பிறகும் நான் அப்படி தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறமும் இல்லை. அந்த லவோதிக்கேயா சபை சொன்ன மாதிரி, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும், ஆமென், அப்படி சொல்கிறபடி ஆண்டவர் சொல்கிறார், நீ நிர்வாணியாக இருக்கிறத உனக்கு தெரியாமல் இருக்கப்பா. ஆமென். ஆளு ஐயா ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஆதாமே எங்கே இருக்கிறான்னு. அவனுக்கு தெரிஞ்சு தான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு. அதனால தான் உடை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆமே சோத்திரம். ஆளுக ட்ரெஸ்ஸு போட்டிருக்க என்னமோ தெரியலை, ஆவிக்குரிய வஸ்திரம் இழந்து போச்சு. ஆமே, ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்து போச்சு. மீட்கப்படும் நாளுக்காக ஆண்டவர் தந்த ஆவி ஆமேன் போயிடுச்சு. அல்லேலூயா. சோத்திரம். கெட்ட வார்த்தை பேசும்போதே அது போயிடுச்சு. ஆனாலும் இங்கே வரும்போது ஆமே சோத்திரம், பாஸ்டர் என்ன நினைப்பார், விசுவாசி என்ன நினைப்பாங்க, அதுக்காக ஆமேன் அந்த அந்நிய பாஷை பேசத்தான் செய்கிறோம். அல்லேலூயா. என்கிட்ட நான் பைபிள் காலேஜில் ரொம்ப நாள் பாடம் எடுத்த ஆள், இப்போ எடுக்கிறேன் சில நேரங்களில். ஆமென். அல்லேலூயா. ஒரு மாணவன் வந்து சந்தேகம் கேட்டார், பாஸ்டர் கெட்ட வார்த்தை பேசினா அந்நிய பாஷை போகுமா அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். கெட்ட வார்த்தை பேசினா அல்லது பாவம் செய்தால் ஆண்டவர் அந்த கிருபை வரம் போயிருமான்னு உங்கள் சந்தேகத்தை இன்றைக்கு தீர்க்கணும். எல்லாரும் உறங்கின அளவு கூட கண்ணை திறந்து பார்க்குது. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா தந்த ஒன்றையுமே திரும்ப எடுக்க மாட்டார். ஆனால் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அது இருக்கிற மாதிரி தோணும். அவர் போயிருப்பார். யார் போயிருப்பார்? ஆண்டவர் போயிருப்பார். தந்த கிருபை கூட இருக்கும். அல்லேலூயா. இந்த ஃபேன் இருக்குது, இந்த ஃபேனு இங்கே அந்த ப்ளக் பாயிண்டில் இணைக்கப்பட்டு கரண்டு அதில் சப்ளை ஆகும்போது மட்டும்தான் அது என்ன செய்யும், ஓடும். அந்த சப்ளை அந்த ஆமேன் கரண்டு ப்ளக்கும் ஆகல, இணைப்பு துண்டிச்சாலும் ஃபேன் இங்கே இருக்கும். சிலப்போ காற்றடிக்கும் போது ஃபேனு சுற்றுற மாதிரியே நமக்கு என்ன செய்யும், சுத்தும். மனசில் ஆச்சா வல்லதும் மனசில் ஆயவர் கரம் உயர்த்தி அல்லேலூயா வரையா. உங்களுக்கு மலையாளமே மனசில் ஆகுது அப்படின்னா இது மனசில் ஆகாமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால் அந்நிய பாஷை பேசுகிறவங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, வரங்கள் செயல்படுகிறதெல்லாம் பார்த்து அவங்க ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. மரத்தை எதனால் அறியலாம்? பாஸ்டர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், பாக்கி யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. மரத்தை எதனால் அறியலாம்? கனியினால் அறியலாம். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டத்தில் ஆமென் அல்லேலூயா, தீர்க்கதரிசியுடைய புத்திரர் எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் குடியிருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அதனால் யோர்தான் மட்டும் போய் ஒவ்வொருத்தரும் ஒரு உத்தரத்தை வெட்டி கொண்டு வந்து சபையை பெருசாக கட்டுவோம் அப்படின்னு. அல்லேலூயா. எல்லாம் உத்தரமிட்ட போனாங்க. போகிற வழியில் ஒருத்தன் சொன்னான், ஐயா நீரும் எங்கள் கூடயே வரணும். ஆமென். தேவ பிள்ளையை எங்கே போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட வருவாராக. நம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக வரட்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்யும் போதும் தேவன் நம்மோடு கூட வருவாராக. அப்படியே போய் உத்தரத்தை வெட்டி கொண்டிருக்கிற போது ஒருவனுடைய கோடாலி ஆப்பு ஊறி அந்த கோடாலி வெள்ளத்தில் யோர்தானில் விழுந்தது. விழுந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சுது. அதற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆளுக ஆமேன் வெட்டிட்டு இருக்கும்போது கோடாலி போனா என்ன, இனி ஆமேன் பிடி போனா என்ன, ஆனாலும் வெட்டுதலை நிறுத்தவே மாட்டோம். ஏன்னா ஆளு இத்தனை கூட்டத்துக்கு இடையில ஆமேன் நான் தான் பெரிய பாஸ்டரு, நான் தான் சண்டே ஸ்கூல் டீச்சரு, நான் தான் கோயர் மெம்பரு, நான் தான் கீபோர்டு போடுற ஆளு, நான் தான் வெள்ளையும் போட்டிருக்கிற பரிசுத்தவான், ஏன் கோடாலி போச்சுன்னு சொன்னா இவங்க எல்லாம் நாளை ஆமேன் சோசியல் மீடியாவில் என்ன குறித்து என்ன
என்ன சொல்ல போவாங்க? அதனால நான் என்ன செய்ய மாட்டேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வசனம் சொல்லுகிற தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஓ தேவ பிள்ளையே, நமக்குள்ளே ஆண்டவர் தந்ததை நாம் இழந்திருப்போம் என்று சொன்னால் நமக்கு அது தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். ஓ இந்த ராத்திரி வேளையில இந்த கூட்டத்தில் சிலரை கர்த்தர் அடையாளம் காட்டி சொல்லுகிறார், நீ இழந்ததை திரும்ப பெற்றுதான் போகணும். இந்த மூணாவது ராத்திரி வேளை உனக்கான கன்வென்ஷன் கூட்டம் இது. ஆமென். உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற ராத்திரி வேளை. நீ தீர்க்கதரிசிதான், நீ அந்நிய பாஷை பேச வேண்டிய தேவ பிள்ளைதான். உன்மூலமாய் அற்புதங்கள் நடந்தது உண்மைதான். உனக்குள்ளே ஜெபாவி வைக்கப்பட்டது உண்மைதான். உனக்குள்ளே தேவன் பகல ஆமென் ஹல்லேலூயா ஆத்ம பாரத்தை வைத்திருந்தார், வசன வெளிப்பாடுகளை வைத்திருந்தார். ஆமென். தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை முன்கூட்டி உனக்கு வெளிப்படுத்தினார். ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைமையில தேவன் தந்ததை இழந்து விட்டு நீ ஹல்லேலூயா சர்வ சாதாரணமாய் உட்கார்ந்திருக்கிறாய். சிம்சோனே, உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்திய கூட்டங்களை நிர்மூலமாக்குவதற்கு. ஆனால் இன்றைக்கு நீ ஹல்லேலூயா உன்னுடைய 7 ஜடைகள் பிடுங்கப்பட்ட போது, ஓ ஹல்லேலூயா, பெலிஸ்தியர்கள் உன் கை காலை கட்டி உன் கண்ணை பிடுங்கி மாவரைக்க வைத்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நீ மாவரைக்க வேண்டியவன் அல்ல, நீ கண்கள் பிடுங்கப்பட வேண்டியவன் அல்ல, உன்னுடைய கால்கள் கைகள் கட்டப்பட வேண்டியவன் அல்ல. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுக்காய் பெரிய காரியத்தை செய்யும்படி எழுப்பப்பட்டவன். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய நிலைமை எல்லாம் இழந்து பலரை இழந்து ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். பெலிஸ்தியர்கள் உன்னை ஒரு கேளிக்கை பொருளாய், வேடிக்கை பொருளாய், ஒரு கோமாளியாய், கோமாளி வேஷம் போட வைத்திருக்கிறாங்க. பிசாசு உன்னை கோமாளி வேஷம் கட்ட வைத்திருக்கிற இந்த ராத்திரியிலே ஒரு சிம்சோனை போல, Lord strengthen me, என்னை மறுபடியும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இழந்த பலத்தை, இழந்த அபிஷேகத்தை, இழந்த கிருபையை எனக்கு தாங்கன்னு கேட்பீங்கன்னா இந்த ராத்திரி இழந்து போனதை 2 மடங்காய் என் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ரிகபாலா ஷதலா ரிகதரதலவரா உடாரபக்கத்துனியாலரதலவரா. ஓ சிலர் மேல தேவ அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. சிலருக்குள்ள புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார், புதிய வல்லமையை கர்த்தர் தருகிறார். இந்த மைதானம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கட்டுப்படுத்த முடியாத தெய்வீக வல்லமை. நல்லா கையை தட்டி வாயை திறந்து ஓ இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க. பின்னால் இருக்கிற அந்த அம்மாவை கர்த்தர் தொடுகிறார். ஓ அந்த தகப்பனை கர்த்தர் தொடுகிறார். ஓ உன்னுடைய வயிற்றுக்குள்ள கட்டுகள் உடைகிறது, உன்னுடைய காலை கட்டி இருக்கிற கட்டுகள் உடைகிறது, உன்னுடைய கையை கட்டி இருக்கிற கட்டு உடையுது. தேவ பலன் இழந்த சந்தோஷம் திரும்ப வரும், இழந்த சந்தோஷம் திரும்ப வரும், இழந்த பலன் திரும்ப வரும், இழந்த ஆராதனை திரும்ப வரும், இழந்த அபிஷேகம் திரும்ப வரும், இழந்த கிருபைகள் திரும்ப வரும், இழந்த பாட்டு திரும்ப வரும், இழந்த பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம். ஓ glory 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 glory. Rakatara shikarada la ribala urakabara ribala hatara rikatala ribala handara vaidala ragatara balabala alla கையத்தட்டி வாயை திறந்து yes 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Hallelujah. Yes yes Lord. Hallelujah. 3 இழந்து போன மனுஷன், இழந்து போன ஆத்துமா. தகப்பன் சொல்லுகிறான், இவன் மரித்தான், இவன் உயிர்த்தான், இவர் காணாமல் போனான், இவன் காணப்பட்டான். Hallelujah. Hallelujah. முதல்ல காணாம போன ஆடு தேடி கண்டுபிடிக்கப்பட்டது. 2 காணாம போன காசு தேடி கண்டுபிடிக்கப்பட்டது. 3 காணாம போன ஆத்துமாவை யாரும் தேடி வரல, யாரும் தேடி வரல. ஆமென்.
இருதயத்தில் கை வச்சு சொல்லணும், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. என்ன வேணும்? உணர்வுள்ள இருதயம். ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப பிரசங்கம் கேட்டு, ரொம்ப ஆராதனையில் பங்கெடுத்து, ரொம்ப சபைகளில் ஐக்கியப்படும் போது நம்முடைய இருதயம் உணர்வில்லாமல் போயிடுது. புரியுதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தை கத்த தருவாராக. ஹல்லேலூயா. அன்னைக்கு கவனிங்க. அன்னைக்கு சாமுவேல், அவன் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. இன்னைக்கு தாவீதை கொல்லும்படி சவுல் வந்திருக்கிறான். இப்போ கபியில் இருக்கிற சவுலை தாவீது கண்டுபிடிக்கிறார். தாவீதோடு கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, ஒரே குத்தாக நான் அவரை குத்தி கொன்னுறதேன்னு. ஆனால் தாவீது சொன்னார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே என் கையை போடாமல் கர்த்தரனை காப்பாராக சொல்லிட்டு அந்த தண்ணி குடிக்க வச்சுருந்த செம்பு அதை எடுத்துட்டான். அப்படியே போய் பக்கத்தில் போய் தாவீதினுடைய சால்வையினுடைய ஓரத்தை அறுத்துட்டான். ஆனால் தாவீதுக்கு தூக்கம் இல்லை, மனசாட்சி குத்துது, மனசாட்சி வாதிக்குது, படபட 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 அடிக்குது. அப்படியே அந்த ஹார்ட் பீட்டு அவனால் அதை சகிக்க முடியலை. ஏன்னா அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனுடைய சால்வையை வெட்டிட்ட உணர்வுள்ள இருதயம். ஆனால் நாளுகள் ஆச்சு. இப்போ ஆராதனை வீரர், சங்கீதம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார், இசையெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார், ஆலயம் கட்டுறதுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ ஹல்லேலூயா கொட்டாரம் எல்லாம் கட்டி உள்ளே இருக்கிறாரு. அவன் குளிச்சுட்டு இருந்த பெண்ணை கூட்டி கொண்டு வந்து அவ கூட படுத்ததும் போகாமல் அவளுடைய புருஷனை கொல்றதுக்கு அவன் கையிலே லெட்டர் கொடுத்து அவனை ஆமென் ஹல்லேலூயா நிரபராதிய ஆமென் போர் முனையில் முன்னால் நிறுத்தி கொன்ன பிறகும் கூழ் புரிஞ்ச, அதாவது ஒரு உணர்வும் இல்லை. தேவ பிள்ளையே, ரொம்ப வருஷம் ஆராதித்து பழகும்போது, ரொம்ப வருஷம் பிரசங்கித்து பழகினாலும் இந்த வசனம் மாறாதது. ஆண்டவர் மாறாதவர். அவருடைய ஆவியானவர் துக்கப்படுறதை நம்ம செஞ்சிடக்கூடாது. பாவத்தில் போய் விழுந்தான். அந்த பண்டிக்கு கொடுக்குற ஆகாரம் கிடைக்காம வந்தபோது இருதயம் சொன்னது, என் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல உணவு இருக்கிறது. மனம் திரும்பினான். சொல்லுங்க. அல்லேலூயா. மனம் திரும்புதல் உலகத்துக்கு மட்டும் இல்லை, மனம் திரும்புதல் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் தேவை. மனம் திரும்புதல் பின்வாங்கி போனவங்களுக்கும் தேவை. மனம் திரும்புதல் தேவனை விட்டு தூரமாய் போனவர்களுக்கும் தேவை. இந்த ராத்திரி வேளையில் இழந்த சந்தோஷம் திரும்ப வரணும்னா மனம் திரும்புதல் வரட்டும். நான் இந்த ராத்திரி வேளையில் ஆவியில் உணர்கிற இந்த கூட்டம் முடிகிறதற்குள்ளே உங்களுடைய முகங்களை கத்த சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுவாராக. ஓ, என் முகத்தில் ஒரு அருள் இல்லை, என் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு பாவம் மறைக்கப்பட்டு கிடக்கிறது. அதை எடுத்து உணர்ந்து அவன் இப்போ எழும்பி சொல்கிறான், நான் என் அப்பா வீட்டில் போய் சொல்லுவேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய வீட்டு வேலைக்காரன்ல ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது என் தேவ பிள்ளையை நாம் 1 அடி வச்சா ஆண்டவர் 100 அடி வச்சு கீழே வருவார். நாம் முதல் அடியை வச்சு ஆண்டவர் பக்கத்தில் போக வந்தா இழந்த சந்தோஷத்தை, இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருவதற்கு, ஏற்கனவே உனக்கு தந்த பங்கெல்லாம் இழந்துட்ட, உனக்கு தந்த சொத்தை இழந்துட்ட, உனக்கு தந்த மீட்பை இழந்து போனாய். ஆனால் இனியும் அப்பாட்ட நிறைய இருக்கு. நீ இழந்த வஸ்திரம் இனியும் அவர் தருவார். நீ இழந்த செருப்பை திரும்பவும் தருவார். நீ இழந்த மோதிரத்தை திரும்ப தருவார். உனக்கான ஆட்டுக்குட்டியை அவர் அடிப்பார். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. கொஞ்சம் கையை தட்டி தான் பாடலாமே. பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம்,
அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே. இழந்த சந்தோஷம் எனக்கு திரும்ப வரப்போகுது. இழந்த ஆராதனை திரும்ப வரப்போகுது. சில ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆராதிச்ச ஆராதனை எல்லாம் நினச்சா மறக்கவே முடியாது. எத்தனை பாகிழிஞ்சிருக்கும், எத்தனை துணிகீர் இருக்கும், கையிலிருந்து ரத்தம் வந்திருக்கும். இங்கே உள்ளவங்களை சொல்லலை, நான் எங்கள் ஊரில் உள்ளவங்களை சொல்கிறேன். நீங்கள் அப்படியெல்லாம் ஆராதிச்சிருப்பீங்களோ என்ன எனக்கு தெரியாது, உங்கள் பாஸ்ட்டு தான் கேட்கணும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அந்த கை அசைய மாட்டேங்குது. அந்த கை அப்படியே வரணும்னா அல்லேலூயா இப்படி வச்சு போகும்போது 150 கொசு இந்த வழியே வந்து போயிட்டு ஒரு கொசு கூட பயப்படலை. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். சிலர் சொல்லுத சத்தம் அவங்க காதுக்கு கூட கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயான்னு சொன்னது அல்லேலும் வையா 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 அப்படின்னு அவங்க காதில் கேட்டுட்டு இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா என்ற சொல்லு நாங்கள் சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா என்ற சொல்லு சாத்தானை பல்லை உடைக்கிற கல் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லி பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா பரலோகத்தினுடைய லாங்குவேஜ். எல்லா மொழியிலையும் அல்லேலூயா தான். தமிழில் அல்லேலூயா, மலையாளத்தில் அல்லேலூயா, இங்கிலீஷில் அல்லேலூயா, ஹிந்தியில் அல்லேலூயா, ஹீப்ரூவில் அல்லேலூயா, கிரேக்கில் அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை பாஷை உண்டோ எல்லா பாஷையிலையும் அல்லேலூயாங்கிற பாஷை பரலோகத்தின் பாஷை. ஆமென். அதை உணர்ந்தவங்க 2 கையும் உயர்த்தி அல்லேலூயா. போதாது சத்தம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. போன வாரத்தில் எங்கள் சபையில் வந்த பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்களாம் 10 பேராக. அவங்க ஒரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சாங்க. ஊழியம் செஞ்சுட்டு ராத்திரி அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஆகவே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு 6 மணிக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே இவங்கெல்லாம் ஆள் வித்தியாசமாக பார்த்த உடனே அவன் பிளான் பண்ணிட்டான். அவன் சொன்னால் 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு தான் சாப்பாடு அப்படின்னு. இவங்க போயிட்டு திரும்ப 7 மணிக்கு வந்திருக்கிறாங்க. 7 மணிக்கு வந்த உடனே சொன்னாங்களாம், 7 மணிக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு முடிஞ்சு போச்சு, உங்களுக்காக ரெடி பண்ணுறோம், ஆமாம் 9 மணிக்கு வாங்கன்னு. இவங்க அது ஒன்றும் புரியாமல் 9 மணிக்கு உள்ளே போயிட்டாங்க. போன உடனே உள்ளே 10 பேர் ஏற கடையை மூடிட்டான். கடையை மூடிட்டு ஒரு 10 பேர் மறைஞ்சிருந்தவங்கெல்லாம் கம்பு தடியோடு வராங்க இவங்களை அடித்து கொல்றதுக்காக. அப்போ ஒரு பாஸ்டர் அவன் இந்த சாட்சி சொன்ன ஆள், அவர் ஊழியத்துக்கு அழைச்ச போதே கர்த்தர் சொன்னாராம், உன்னை இரத்த சாட்சியாய் நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிற, இரத்த சாட்சியாக மறிக்க போகிற. அப்போ அவர் தீர்மானம் பண்ணிட்டார், இன்னைக்கு நாம் யாராக போகிறோம், இரத்த சாட்சியாக மறிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு தோணுச்சான், அவங்க கம்பெடுத்து ஓங்குற நேரத்தில் கூட இருந்த ஒரு ஆள் அல்லேலூயா அப்படின்றான். ஏசப்பா அல்லேலூயான்னு சொல்லவும் அந்த வழியே வந்த ஒரு ஜீப்பு அந்த கடைக்கு முன்னாடி நின்று இருக்கு. அந்த ராத்திரியில் ஜீப்பு சத்தம் போலீஸ்காரன் மட்டும்தான் வருமாம் போல். இந்த கடைக்காரன் நினச்சான் இவனு ஏதோ பெரிய ஆள், இவனை கூப்பிட்டு சொல்லி போலீஸ் வந்துட்டான் அப்படின்னு அவன் துண்டை காணான் துணியை காணான் எல்லாம் ஓடிட்டான். வந்து பார்த்தா ஒரு பால் வண்டி வந்து நின்று இருக்கு. தப்பிச்சுட்டாங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இனியும் நீங்கள் அல்லேலூயா சொல்லாட்டா உங்களை நான் என்ன சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சத்துனுடைய கிரைகளை உடைக்கிற ஆயுதம் தான் துதியினுடைய ஆயுதம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நற்செய்தி வந்தபோது சந்தோஷம், இழந்தவைகள் திரும்ப வந்தபோது சந்தோஷம். 3 நீண்ட நாட்களாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படுகிற போது சந்தோஷம் உண்டாகும்.
1-2 வருடம் இல்லை, பல வருடமா காத்திருந்து 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 கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனா ஜெபம் கேட்கப்படலையே. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்தால் ஆமென் ஹல்லேலூயா, அங்க ஒரு தம்பதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா எலிசபெத் என்கிற தம்பதி தேவனுக்கு முன்பதாக தேவனிட்ட கட்டளையின்படியே குற்றம் குறைவில்லாம வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் திருமணமாய் வயதாயிற்று, வயது சென்றவர்களாய் மாறிட்டாங்க. அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஹல்லேலூயா. குழந்தை இல்லாட்டாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க, குழந்தை இல்லாட்டாலும் ஊழியம் செய்கிறாங்க, குழந்தை இல்லாட்டாலும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவன் வாழ்க்கையில குறைவுகளை மத்தியில் ஆராதிக்கிறவர்கள் தான் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறவங்க. வாழ்க்கையின் பிரச்சனையின் மத்தியில் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான் உண்மையான விசுவாசிகள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், அப்படி ஆராதிக்கிறவங்களை பார்த்து நிச்சயமாய் முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த வருடத்தில் உனக்கு தர வேண்டிய நன்மையை கர்த்தர் தருவார். இந்த வருடத்தில் உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த கூட்டத்தில் நீண்ட நாட்களாய் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை தந்தருளுவாராக. ஒரு நாள்ல ஆமென் ஹல்லேலூயா ஆசாரிய ஊழியம் செய்யும்படியான சீட்டு சகரியாவினுடைய பேரில் விழுகிறது. குறைவிருந்தாலும் சந்தோஷமாய் போய் அந்த ஊழியத்தை செய்கிறார், சந்தோஷமாய் ஆராதனை நடத்துகிறார், சந்தோஷமாய் தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற போது அன்பான தேவ பிள்ளை, பலகீனத்தின் மத்தியில் ஆராதிப்பீங்களா? வியாதியின் மத்தியில் ஆராதிப்பீங்களா? நஷ்டத்தின் மத்தியில் ஆராதிப்பீங்களா? பாடுகளின் மத்தியில் ஆராதனையை கட்டடைக்காம தேவ சமூகத்தில் வந்து ஆராதிப்பீங்களா? அப்படி ஆராதிக்கிற நேரத்தில் உங்களுக்காக உங்கள் வலது பக்கத்தில் தேவனுடைய தூதன் இறங்கி வருவா. காபிரியேல் என்கிற தூதன் அங்கே இறங்கி வந்து நின்றார். நான் ஆவியில உணர்கிறேன். இந்த ராத்திரி வேளையில நீண்ட நாட்களாய் காத்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, தாயே, தகப்பனே, உன்னுடைய வலது பக்கத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதன் வந்து நிற்கிறார். தேவ தூதன் வந்து நிற்கிறார். தேவதூதன் வந்து நிற்கிறார். மறுபடியும் சொல்றேன், தேவதூதன் வந்து நிற்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் அதை நீ பார்க்க முடியும். தேவதூதன் வந்து நின்று சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற ஜெப, நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சபையில பிறப்புகள் உண்டாக இந்த வருஷத்தில் ஆத்துமாக்கள் ஞானசானம் எடுப்பார்கள். குடும்பங்களில் பிறப்புகள் உண்டாகும். நன்மைகள் திறக்கப்படும். ஓ, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். நல்லா கையை தட்டி சொல்லுவீங்களா? எனக்கு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராக, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு நேராக துறப்புகிற ஒருவன் பிறக்க போகிறான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படுத்துகிற ஒருவன் பிறக்க போகிறான். வராந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் ஒருவன் பிறக்க போகிறான். ராஜாக்களை கண்டு பயப்படாமல் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒருவன் பிறக்க போகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு ஜலத்திலே ஞானசானம் கொடுக்கக்கூடிய ஒருவன் பிறக்க போகிறான். இந்த ராத்திரி வேளையில இது மகிமையான ராத்திரி வேளை. சபையில சிலர் பிறப்பாங்க, இதுவரைக்கும் பிறக்காத அனுபவங்கள் இன்னைக்கு பிறப்பதாக, மலட்டு கற்பங்கள் திறக்கப்படுவதாக, செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, உண்மையான வாய்கள் திறக்கப்படுவதாக, அசாதாரணமான அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த ராத்திரி வேளையில நடப்பதாக. ஓ ஜீசஸ், கையை தட்ட, நல்லா கையை தட்டி பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஆமென், ஆமென் என்று சொல்லுங்க. அப்படியே சம்பவிப்பதாக, அப்படியே சம்பவிப்பதாக, அப்படியே சம்பவிப்பதாக. உனக்கு சந்தோஷம் உண்டாகும். ஓ, நீ கலிகூர் ஆரம்பிப்பாய். பட்டணங்கள் சந்தோஷப்படும், ராஜாக்கள் சந்தோஷப்படுவார்கள், யூத குலம் சந்தோஷப்படும், எருசலேம் சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட ஒரு யோவான் பிறக்க போகிறான். Jesus. Hallelujah. Hallelujah. அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். இனி சாத்தியமே இல்லை. எலிசபெத்தை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இனி சாத்தியமே இல்லைன்னு, இனி பிறப்பே நடக்காது. ஆனால் அந்த எலிசபெத் கர்ப்பவதியாய் மாறினாள். எலிசபெத்துக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் தந்தார்.
வசனம் சொல்லுகிறது 1:13-14 அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இருதயத்தில் கைவி சொல்லுங்க, என் ஜெபம் கேட்கப்படும் போது எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஜெபம் கேட்கப்படுகிற போது எங்கள் தேசத்துக்கு சந்தோஷம் உண்டாகும். விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கும் போது தேசம் சந்தோஷப்படும். நான் இந்த ராத்திரி வேளையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சபைகள் கட்டப்படும், சபைகள் கட்டப்படும், ஆலயங்கள் கட்டப்படும், வீடுகள் கட்டப்படும், திருமணங்கள் நடக்கும். சிலதுக்கு அஸ்திவாரம் போடுவீர்கள், அஸ்திவாரம் போட்டப்பட்டவைகள் பூர்த்தீகரிக்கப்படும், மகிமையான கட்டிடங்களாய் அது மாறும், விஸ்தாரங்கள் உண்டாகும், பெருக்கங்கள் உண்டாகும், எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும், தடைகள் மாறுகிறது. நீ கட்டக்கூடாது என்று சொல்லி, நீ எழும்பக்கூடாது என்று சொல்லி சத்துரு போட்ட கிரைகளை எல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி இறங்கி பட்சிக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து வருகிறார். ஆலயங்களுக்கு அடிஸ்தானம் போடுவாய். நீ ஒரு கோரேஸ், நீ ஒரு கோரேஸ். நீ என்னை அறியாதிருந்த நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக போவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இறப்ப தாழ்பால்களை முறைப்பேன், அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை, ஒளிப்பிடங்கள் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனால் அசாத்தியமானவைகள் என் தேவனால சாத்தியமாகும். என் தேவன் இறங்கி வந்துட்டா அதிசயங்கள் நடக்கும். கையில ஒண்ணுமே இல்லையே, பேங்க்ல பேலன்ஸ் இல்லையே, யார் உதவி செய்வாங்க? இல்ல இல்ல இல்ல, பரலோகம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. Receive in the mighty name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சத்தமா சொல்லுங்க, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற்று. சமரியா பட்டணத்தில் இல்ல, கிறிஸ்துபுரத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. நீங்க எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தீங்களோ அந்த ஊருடைய பேரை சொல்லி சொல்லுங்க. எங்க ஊர்ல, எங்க கிராமத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆன்லைன்ல கேட்கிறவங்க சொல்லுங்க, எங்க வீட்டில், எங்க கிராமத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. என்னுடைய சபையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இந்த சந்தோஷம் அதோடு நிற்காது, அதோடு நிற்காது. இந்த சந்தோஷம் அதிகரிக்கும், அதிகரிக்கும், அதிகரிக்கும். இந்த சந்தோஷம் மாற்றங்களை கொண்டு வரும். இந்த சந்தோஷம் வாழ்க்கையில வித்தியாசங்களை கொண்டு வரும். இந்த சந்தோஷம் அவன் வந்துட்டா வாழ்க்கை மாறு, வாழ்க்கையில வசந்த காலங்கள் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. நாலாவது சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷம். 122 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவும் வாருங்கள் என்று சொன்னபோது என்னுடைய இருதயம் மனம் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருக்கிற 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஹல்லேலூயா. தேவ சமூகம் தான் சந்தோஷங்க. 2 பேரும் கை கொடுத்து சொல்லுங்க, தேவ சமூகத்தை மாதிரி சந்தோஷமான இடம் வேற எதுவுமே இல்லை. இதை அனுபவிச்சவங்க பிந்தி ஆராதனைக்கு வரமாட்டாங்க. இதை அனுபவிச்சவங்க ஆராதனையிலிருந்து முந்தி போக மாட்டாங்க. இதை அனுபவிச்சவங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பார்கள். ஏனென்றால் அவன் நம்முடைய சமூகம் எனக்கு ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் ஆராதனைக்கு வரும்போது அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிச்சு பாருங்க, என்ன சந்தோஷம் தெரியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கு அப்படி ஒரு சந்தோஷம்? ஹல்லேலூயா. எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு, எப்போ இப்படி ஒரு கன்வென்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச, அது வந்துட்டா பாருங்க அசைக்கவே முடியாது. ஒரு மகிமையான சந்தோஷம். நிறைய சொல்லணும், நான் போகிறேன் கொஞ்சம் கூட அடுத்த பகுதிக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது வருகிற சந்தோஷம். 5ஆவதாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே வந்துட்டா. ஹல்லேலூயா.
ஏன் அபிஷேகம் பெற்றவங்க இந்த கையை இப்படி தட்டுறாங்க? ஏன் அபிஷேகம் பெற்றவங்க நடனமாடுறாங்க? ஏன் அபிஷேகம் பெற்றவங்க துள்ளி குதிக்கிறாங்க? ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடானேரே காரணம். அவனுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் முடவன் துள்ளுறான், அவன் கால் உள்ளவன் துள்ள மாட்டான். அவன் கால் உள்ளவன் துள்ளாதேன்னு சொல்றான், கால் இல்லாதவன் இன்னைக்கு துள்ளுறான். அவன்கிட்ட துள்ளாதேன்னு சொன்னா அவன் சொல்லுவான், உனக்கு 40 வருஷமா கால் இருந்து இதுவரைக்கும் நீ துள்ளி பார்த்ததே இல்லை, ஆனால் 40 வருஷமா கால் இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு ஏசு எனக்குள்ள வந்தபோது கால் வந்திருக்கு, நான் எப்படி துள்ளாமல் இருப்பேன்? அல்லேலூயா. இன்னைக்கு கையிருந்து அடிக்காம இருக்கிறோம். குஷ்டரோகிகள் கைதட்டி பாடுறாங்க தெரியுமா? அல்லேலூயா. சொன்னா நேரம் போயிடும். அல்லேலூயா. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடானேர காரணம். ஆராதிக்க ஒரு காரணம் வேணும். உளையான செட்டில் கிடந்தேன், பாவக்குடியில் கிடந்தேன், திக்கற்றவனாக இருந்தேன், திரும்பி பார்ப்பதற்கு ஒரு நாதி இல்லாமல் இருந்தேன். ஆனால் அழகான கண்கள் என்னை, ஆமென். போதும் போதும், இன்னைக்கு பாட்டு நிறைய வருது. சந்தோஷம் வந்தாலே பாட்டு வந்துடும் தெரியுமா உங்களுக்கு? அவன் முடிந்ததுன்னு எத்தனையோ பேர் சொன்ன நேரத்தில் இல்லைப்பா இனி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தூக்கி நிறுத்தினாரே, இதை நினைத்தால் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. துள்ளி குதிச்சு ஆராதிப்போம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்துச்சு. அல்லேலூயா. சந்தோஷம் வந்தவங்கெல்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முக்காவாசி பேருக்கு வந்திருக்கு, பாக்கி ஆளுக்கு இனி எப்படி வரும் எப்போ வரும்னு தெரியல. அல்லேலூயா. சந்தோஷம் வராதவங்கெல்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப கட்டிக்காரங்க தான் நீங்கள். ஆமாம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆளுகளை என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே அன்னைக்கு சொன்னார், ஒன்னி நீ அனலாயிரு. அல்லேலூயா. அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருந்து என்ன செய்யுது? சந்தோஷம் வந்தவங்கெல்லாம் நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா போட்டுட்டு போகக்கூடாது. சந்தோஷம் வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு கூட கேட்டுட்டு போகணும். ஆமென். ரெடியா? அல்லேலூயா. ரெடியா? சந்தோஷம் வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்துச்சான். சந்தோஷம் வந்துட்டு, பாஸ்டரே நீங்க போயிட்டு வாங்க, இந்த 500 ரூபா காணிக்க சொல்லி அனுப்பலை. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க அப்படிதான். சோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அப்படியே நான் வாகமன் வழியாக நடந்து வரும்போது ஒரு தாய் அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னம்மா அழுறீங்கன்னு கேட்டேன். அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாங்க. எனக்கு தெரியலையே, என்ன சொல்லுங்க அப்படின்னு. என் பிள்ளை போய் 10 வருஷம் ஆச்சு, எங்கே இருக்கிறானே தெரியலை, ஒரே பிள்ளை, அவனை நினச்சா ஆளாமல் என்ன செய்கிறது அப்படின்னாங்க. நானும் வீட்டில் போய் கூப்பிட்டு போய் அந்த ஒரு சின்ன லைன் வீடு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணி, நான் ஜெபம் பண்ணுறேம்மா, கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார், அடுத்த வாரத்தில் பிள்ளை வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். சோத்திரம். 1 மாதம் தாண்டிச்சு. சோத்திரம். திரும்ப அந்த வழியே போகும்போது வீட்டுக்கு முன்னால் இது மாதிரி ஒரு பந்தல் போட்டிருக்கு. சோத்திரம். எனக்கு ஒன்றுமே புரியலை. பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து கேட்டேன், என்ன பந்தல் போட்டிருக்கு அப்படின்னு. அது அவங்க மகன் இருந்தானே, அவன் காணாமல் போயிருந்தான், 3 வாரத்துக்கு முன்னால் வந்தான், அவனுக்கு கல்யாணம் பார்த்து பொண்ணு கட்டி வைக்கிறாங்க, அதுக்கு தான் பந்தல் போட்டிருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நானும் நினச்சேன், எடா பாவிகளை போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தவன் ஒரு நன்றி கூட இல்லையா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஆமென், ஒரு பாக்கெட்டு முட்டாய் ஆமென் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. சந்தோஷம் வந்தால் முட்டாய் பாக்கெட்டு வருது. அதுக்காகவா கர்த்தர் ஆமென் இரத்தத்தை சிந்தினார்? அல்லேலூயா. இனி ஒரு வீட்டில் அவன் கஷ்டப்பட்டு வந்து சொன்னாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு பாஸ்டர், பிள்ளை இல்லை, ஜெபம் பண்ணுங்கன்னு. நம்மளும் போகிற இடத்துல கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஜெபம் பண்ணி முடிச்சு வந்தால் அடுத்த வருஷம் அழகான ஒரு ஆண் குழந்தை. அவங்களும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முட்டாய் கொடுத்துருந்தாங்க. எனக்கே தெரியாது ஏன் முட்டாய் கொடுக்குறாங்கன்னு. சர்ச்சில் பார்த்தா பின்னால் நின்று ஒருத்தர் முட்டாய் கொடுத்துட்ருக்கிறாரு. கூட்டம் முடிஞ்சோடனே கேட்டேன், என்ன முட்டாய் கொடுக்குறாங்க, ஏது முட்டாய்? அதுக்கு அந்த வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க, இன்னைக்கு சர்ச்சில் கொடுக்கணுமா? அல்லேலூயா. சந்தோஷம் வந்ததுனால முட்டாய் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்தது உன்னுடைய காணிக்கை அல்ல, உன்னை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
வேகமாக வசனத்தை வாசி முடிச்சிருவோம். 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேகமா வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சந்தோஷம் வந்து போகக்கூடாது. சந்தோஷம் வந்தவங்க வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். 2 வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்நானம்னு சொன்னால ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது. ஞானம் வராம அவன் பக்கத்தில் ஒரு ஆளை நிறுத்திட்டு பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். பக்கத்தில் நிற்கிற ஆளு சொன்னாரு. ஆமென். குமாரனா இயேசு விசுவாசிக்கிறேன். பக்கத்தில் நின்ற ஆளு சொன்னாரு. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற பக்கத்தில் இருந்த ஆளு தான் சொன்னாரு. இந்த கையில் இருந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு ஏயும் தெரியாது, பியும் தெரியாது, சியும் தெரியாது, எல்கேஜியும் தெரியாது, யூகேஜியும் தெரியாது. இப்போ அதுக்கு ஆமென் கொடுத்தாச்சு. ஞானம் இல்லாம கொடுத்த ஞானசானம். அல்லேலூயா. அந்த ஞானசானத்தை சொல்லல. ஆமென். ஞானசானம்னா என்ன? இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30ஆம் வயதில் யோர்தான் நதியில இறங்கி, சிலர் சொல்லுவாங்க கலக்க வெள்ளத்தில் முங்குனாங்கன்னு. இயேசு அன்னைக்கு கலங்கி மறுகித யோர்தான்ல தான் ஞானசானம் எடுத்தார். அதனால கலக்க வெள்ளத்தில் முங்குற தப்புண்டும் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவே கலக்க வெள்ளத்தில் முங்குறார்னா நீ கலக்க வெள்ளத்தில் முங்குறான்னு சொன்னா எங்களுக்கு என்னப்பா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவர் கலக்க வெள்ளத்தில் தான் முங்கி எடுத்தார். அல்லேலூயா. யோவானும் தண்ணியில நின்னாரு, இயேசுவும் தண்ணியில நின்னாங்க. தெளிவு 2. பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரியின் ரதத்தில் பயணம் பண்ணுகிற போது மந்திரி கேட்கிறான், தண்ணி இருக்கிறதே, ஞானஸ்நானம் எடுக்க தடை என்ன? 2 பேரும் தண்ணியில் இறங்கினாங்க. நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. ஞானஸ்நானம், ஞானம் என்றால் புத்தி அல்லது விவேகம். ஸ்நானம் என்று சொன்னால் மூழ்கிறது, முழுகி எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. பாவ மனுஷனை அடக்கம் பண்ணி புதிய மனுஷனாகி கிறிஸ்து எழுந்திருக்கிறது. ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு சேருகிறது. ஞானஸ்நானம் என்றால் தேவனுடைய நல்மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்று சொன்னா தேவனுடைய கட்டளை. ஞானஸ்நானம் தேவனுடைய நீதி. ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை. இதை தள்ளி போடக்கூடாது. நிச்சயமா ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. 14வது வசனம். சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள அனைவருக்கு மனசு இல்லை. சுகம் வேணும், விடுதலை வேணும், அற்புதம் வேணும். ஆனால் உபதேசம் மட்டும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம். அல்லேலூயா. பல்லு வேனை போகணும், தலைவேதனை போகணும். ஆனால் ஆத்துமா ரட்சிப்பு இல்லாமல் என்ன பிரயோஜனம்? பல்லு வேனையும் தலைவேனையும் போனால் நல்லதான். ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், உபதேசத்துக்கு கீழ்ப்படித்தார்கள். 16, 17 வசனங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று விசுவாசி வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. 5 அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை குறித்து 25ஆம் வசனம் சாட்சி கொடுத்தாங்க. எங்கும் திரிந்து சாட்சி சொன்னாங்க. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை விடுவித்தார். இப்படி சாட்சி சொன்னீங்கன்னா அவன் பெற்றுக்கொண்ட சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். அப்போஸ்தலர் 8:8 சொல்லுங்க. அந்த பட்டணத்தில் சத்தமா, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்போ சந்தோஷம் வரும்? நற்செய்தி வரும்போது. எப்போ சந்தோஷம் வரும்? இழந்தவைகள் திரும்ப வரும்போது. எப்போ சந்தோஷம் வரும்? ஜெபம் கேட்கப்படும் போது. எப்போ சந்தோஷம் வரும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது. எப்போ சந்தோஷம் வரும்? பரிசுத்த ஆவியான உள்ள வரும்போது. இனி பாக்கியெல்லாம் நீங்கள் தேடி பிடிச்சு கண்டுபிடிங்க. இந்த 1.5 மணிக்குள்ள பிரசங்கம் பண்ண இவ்வளோதான் முடியும். இனியும் எதிர்பார்த்து இனியும் 10 பாயிண்ட் கூட கேட்டு என்ன பிரயோஜனம்? கேட்ட பாயிண்ட்டுக்கு முதல்ல செவி கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை பார்ப்போம். நீங்கள் இருக்கிறத பார்த்தா இனியும் 10 பாயிண்ட் கூட கேட்க ரெடியாக இருக்கிறீங்க. கேட்டுட்டே இருக்க வேண்டாம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். கர்த்தர்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ராத்திரி வேளை இந்த தேசத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகிறது. இந்த தேசத்தை கர்த்தர் ஆனந்தத்தால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. தேவனே, அந்த சந்தோஷத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, என்னுடைய வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷம் வரட்டும். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் அந்த சந்தோஷம் என்னை நிரப்பட்டு. தானியமும் ராட்சரசமும் பெரிய இருக்கிற காலத்தில் உண்டாகிருந்த சந்தோஷத்தை பார்க்கல அதிக சந்தோஷத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு பாடலை இணைந்து பாடி நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையில கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிவார், வியாதிகளை சுகமாக்குவார். சமாரியா பட்டணத்தில் இயேசு வந்தார், இயேசு வந்தார். அவன் பிலிப்பு பிரசங்கம் என்ற இடத்துல இயேசு வந்தார். இயேசு வந்தாலே சந்தோஷம் தான். இன்னைக்கு கிறிஸ்துபுரத்தில் இயேசு வந்திருக்கிறார். இந்த கன்வென்ஷனுடைய 3வது ராத்திரி வேளையில இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலினாலே இந்த மைதானம் நிரப்பப்பட்டிருக்கிறது. உடைய கண்களை மூடி ஓ பரம தரிசனங்களை பாருங்கள், பரலோகத்தினுடைய மகிமையை பாருங்கள். உடைய துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறுவதாக, உடைய வியாதிகள் சுகமாவதாக, உடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார், உடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறார், உடைய தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற பண்ணுகிறார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. நல்ல கைகளை சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம்
அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாழும் வேளை பரிசுத்தமாகிடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓரலரகதல சந்தலரகதல யத்தர கபலபன பன 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 உடலரகதல ஹந்தர யக்கரதல யக்கரதல பன இகா பாபா பாபல உரபல பவஷ்யக்கரதல பன உரலரதல கபலபன பன ஷக்கரதல பன. இயேசுவே உம்முடைய மகிமை 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 தரப்பட்டுமையா. தேவவல்லமாய் 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 பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், இளந்தவைகள் திரும்ப வருகிற போது உண்டாகிற சந்தோஷம், ஜெபம் கேட்கப்படுகிற போது உண்டாகிற சந்தோஷம், மனம் திரும்பும் போது உண்டாகிற சந்தோஷம், சுவிசேஷத்தினால் உண்டாகிற சந்தோஷம், கட்டுகள் உடைகிற போது உண்டாகிற சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற சந்தோஷம். நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். Thank you Lord. இந்த ராத்திரி வேளையில கேட்கப்பட்ட வார்த்தைக்கு முன்பதாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற யாராவது உண்டா? எனக்கு இயேசு வேணும், இந்த சந்தோஷம் வேணும், நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன், சபையோடு இணைந்து கொள்ள விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன், எனக்கு இந்த சந்தோஷம் வேணும்னு சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தல, அவங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ராத்திரி வேளை ஒரு மகிமையான ராத்திரி வேளை. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரணும், நம்முடைய தேசத்துல சந்தோஷம் வரணும், நம்முடைய ஆலயத்துல சந்தோஷம் வரணும். அர்ப்பணிக்கிறவங்க நல்லா வலது கரத்தை உயர்த்தலாம். ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட கரங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ரட்சிக்கப்பட வேண்டியவங்க ரட்சிக்கப்படட்டும். ஆமென். இழந்தவைகள் ஜனங்களுக்குள்ள திரும்ப வருவதாக, இழந்த தேவ சமாதானத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவார்களாக, இழந்த ஆவிக்குரிய அனுபவங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுவார்களாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நிரப்பப்படுவார்களாக, ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.